அவரவர் தாய் கிராமம் இல்ல அவரவர் வாழ்விடங்கள், அந்த இடத்துல உங்களுக்கான அமைப்பை நீங்க உருவாக்கணும். உங்க கூட படித்தவர்கள், உங்க உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்களை இணைச்சு அங்க ஒரு அமைப்பு, ஒரு கிளையை கட்டி, ஒரு கொடியை ஏற்றி, ஒரு பேர் பலகை நட்டுட்டீங்கன்னா உங்க பணி நிறைவுறுது. அப்படி அவரவர் தாய் கிராமம், நான் பிறந்த ஊருக்கு எனக்கு ஆரணையூர்னு என் கிராமத்துல நான் கொடி ஏற்றிருக்கேன், ஒரு கிளையை கட்டிட்டேன். அப்படி ஒவ்வொருத்தரும் செய்ய ஆரம்பிக்கும் போது வேகமாக கிளைகள் பரவும், கட்சி பெரிய ஆற்றல் மிக்க ஒரு இயக்கமாக வளர்ந்து வரும். அதை செய்வதுதான் நமக்கு இந்த 5 ஆண்டு கால பணி. மிக அசாத்தியமான ஒரு அரசியல் ஆற்றலா நம்ம வரணும். அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு களப்பணியாற்றணும். அண்ணன் திலீபன், அண்ணன் தமிழ்ச்செல்வன், எண்ணற்ற வீர மறவர்கள், மான மறவர்கள் தங்கள் இன்னுயிரை இந்த இனத்தின் உரிமைக்காக, விடுதலைக்காக ஈகம் செய்திருக்கிறார்கள். இந்த நிலத்திலே தமிழ் மொழி மீட்சிக்காக, தமிழர் நில உரிமைக்காக, எல்லைகளை பாதுகாக்க, உரிமைகளை பாதுகாக்க உயிர் தியாகம் செய்தவர்கள் எண்ணற்ற பேர். அவர்கள் எல்லாம் நினைவில் போற்றிக் கொண்டிருக்கிறோம்னா, அவர்கள் கொண்ட அந்த புனித நோக்கத்தை கொண்டு வேகமாக அவர்கள் கனவை நிறைவேற்ற நாம் பாடுபட வேண்டும். அதற்கு நமக்குள்ளே ஒரு ஓர்மை, கட்சிக்குள்ள ஒரு இணக்கப்பாடு, ஒரு உறவு நெருக்கம். அவரோட முரண்படுவது, இவரோட முரண்படுவது. ஒரு எளிய கேள்வியை நான் உங்ககிட்ட வைக்கிறேன். நம்ம கட்சிக்குள்ள ஒரே நோக்கத்துக்காக ஒரு தலைமையை ஏற்று ஒன்றா இயங்கக்கூடிய பிள்ளைகளுக்குள்ளேயே நாம பாசம் காட்டி பக்கத்துல அணைச்சு கொள்ளல, அன்பு காட்டல அப்படின்னா, தொலைதூரத்துல துன்பப்படுற மக்களுக்கு போராடுறேன்னு சொல்றது எவ்வளவு வேடிக்கையா இருக்கும். பக்கத்துல இருக்கிற மேலே பாசம் காட்டாதவரு தொலைதூரத்தில் துன்பப்படுற மக்களுக்கு போராடுங்கிறது வேடிக்கையாகவும் பைத்தியகாரத்தனமாகவும் மாறிடும். அதை விட்டுட்டு எல்லோரும் அன்பு கொண்டு ஒரு தாயின் பிள்ளைகளாக, தமிழ் தாயின் பிள்ளைகளாக நாம் ஒன்றிணைந்து நிற்க வேண்டிய கால தேவை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம் என்ற லட்சிய முழக்கத்தை முன்னிறுத்தி நாம் அடுத்த கட்ட பயணத்திற்கு அணியமாக வேண்டும். உள்ளாட்சி தேர்தல், கட்டுத்தொகை எல்லாத்துக்கும் வந்து பிரிச்சு இருக்குன்னா நேரம் இல்லை, 2-3 நாள் தான் இருக்கு. அவங்க உங்க பகுதியில் யாருக்கு பெண்களுக்கு ஒதுக்கின பகுதி பெண்களை நிறுத்துங்க, ஆதி தமிழ் குடிகளுக்கு ஒதுக்கின பகுதியில் அவங்கள நிறுத்துங்க, யார் விருப்பம் வருது போட்டி போடுங்க. எதை பத்தியும் யோசிக்காதீங்க, போட்டி போடுங்க, மீதி அப்புறம் பார்ப்போம். அது ஒண்ணும் இல்லை, களத்துல நிக்கணும், மக்களுக்கு அருகில கொண்டு போய்